ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்கள் தான் உங்கள் கேஏ குக்கிங் ஃபேமிலிஸ். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சேனலை நான் எப்போ ஓப்பன் பண்ணேன் என்ன அப்படின்ற மாதிரி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். இதை வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஏன் இந்த சேனலை வந்து எப்பயோ வச்சுருந்தீங்க, ஏன் வீடியோஸ் போடல அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து டீட்டெயில் கேட்பீங்களா? அதுக்காக தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பேச போகிறேன். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்னென்ன வீடியோ அப்படின்றத ஃபுல்லாக இன்றைக்கி நான் உட்காந்து நான் பேச போகிறோம். அவங்க வந்து கொஞ்சம் வேலையாக இருக்காங்க. ஸோ நாம் வந்துட்டு தான் பேச போகிறோம் இன்றைக்கி. ஓகே, நம்ம சொல்லலாமா? இந்த சேனல் வந்து எப்போது நான் ஓப்பன் பண்ணேன்னா, என் பழைய ஃபோன் இருக்கும் போதுலேருந்தே ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து குட்டி ஏஞ்சல் ஒரு சேனல் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடிலாம் இதை ஓப்பன் பண்ண சேனல் தான் இந்த சேனல். அது வந்து என்னோட ஜிமெயிலில் அப்படியே இருந்ததுனால நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. சரி, அதில் எதுக்கு வீடியோ போடணும், நம்ம தான் குட்டி ஏஞ்சல் சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பழைய வீடியோஸ்லாம் எப்போயாவது ஒரு டைம் நான் போடுவேன், எல்லாமே பண்ணுவேன். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் எடுத்துக்க மாட்டேன். சும்மாவே தான் அப்படியே வச்சுருந்தேன், அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதை அப்படியே விட்டுட்டே இருந்தனால தான் வந்து எனக்கு எதுவுமே வந்து ஃபாலோஸ் ஏறல, எதுவுமே இல்லை, வீடியோவும் போட முடியல. அதனாலே அதில் அப்படியே வீடியோ போட முடியாமல் அப்படியே போயிடுச்சு. சரி, ஓகே, உட்காரியா? இது வராங்க, இவங்களும் தெரியுறாங்களா? இவங்க கொஞ்சம் கேமராமேன் கொஞ்சம் பாருங்க, தெரியுறாங்களா? ஓகே. அதனால நான் அப்படியே அந்த சேனல்லாம் பண்ணிட்டேன். வேணாம், இதுக்கப்புறம் இதில் வீடியோ போட்டு என்ன பண்ணுறது, அதை அப்படியே ஓரமாகவே ஒதுக்கிட்டேன். என் பழைய ஃபோன் அப்படியே போயிடுச்சு. இவனா சொன்னா அதுக்கப்புறம் வந்து இவளோட சேனல் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த சேனலில் தான் வீடியோ போட ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். ஆனால் இதில் எப்போ நாங்கள் லவ் பண்ணும் போதுலேருந்து, சேலத்தில் இருக்கும் போதுலேருந்து என்கிட்ட இந்த சேனல் இருக்கு. ஆனால் நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அப்படியே தான் வச்சுருந்தேனே. எதுவுமே வீடியோஸ் போட மாட்டேன், ஏதாவது ஒன்று ரெண்டு போட்டுட்டு இருப்பேன், அவ்வளோதான், அப்படியே விட்டுருவேன். அப்புறமா இவ சேனலில் போட ஆரம்பிச்சதும் இவளே போடு, இவளே அப்படியே கண்டினியூ இதிலே வீடியோ எடுக்க இதிலே ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு எதுக்கு அப்படின்னு விட்டேன். அப்புறமேட்டுக்கெல்லாம் ஒரு வாட்டி வந்து இவ சொன்னா, ஏன் இப்படியே வச்சிருக்க, சரி ஸ்டார்ட் பண்ணு, ஏன் சும்மா வச்சிருந்த என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னான். வேண்டா விடுமோ, எனக்கு எதுக்கு, அதான் ஒரு ஐடி இருக்குல்ல நமக்கு, அந்த ஐடியிலே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அப்போல்லாம் எனக்கு தெரியாது 2 ஐடியில் நம்ம வீடியோஸ் போடலாம், எல்லாமே பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் எனக்கு அப்போல்லாம் தெரியாது. ஓகே, பரவாயில்ல, நம்ம 2 ஐடியில் போடலாம், நீ யூஸ் பண்ணமோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அதுக்கப்புறமா வீடியோ நார்மலாக வந்து இவ சேனலில் இருக்கிற வீடியோஸ் தான் போடுவேன். அப்புறம் பழையஸ்லாம் தொப்பி போட்டுட்டு இருப்பேன், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுவேன். அந்த பழைய வீடியோ இன்ஸ்டாவில் இருக்கிறத எடுத்து டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவேன். அப்பயும் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைன்னே சொல்லலாம். சும்மா ஒரு ஐடி இருக்குது அப்படின்றதுக்காக நான் வந்து அப்படியே வச்சுட்டேன். ஓகே, கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் லக் அடிக்கும், அது யாருக்கா இருந்தாலுமே அடிக்கும். அந்த மாதிரி தான் எங்களுக்குமே இந்த ஐடி லக் அடிச்சிச்சு. இவளோட ஐடியில் நாங்கள் போட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம் இல்ல, இருக்கிறவங்க இப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்போ கூட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவா. நான் நேற்று கூட அவள்கிட்ட ஃபீல் பண்ணி ஐடியை காட்டினேன். இங்க பாருமோ, என்னமோ ஃபாலோ சேர்றாங்க, நான் எங்க இருந்தமோ இதுல வந்து நான் வீடியோ போடுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் இதுல ஸ்டோரி போட்டேன், அவளோட ஐடியில ஸ்டோரி போட்டாங்க. ஸோ ஸ்டோரி போட்டு இந்த மாதிரி சொன்னா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்து அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அப்படியே இருக்காது, கண்டிப்பா நீ வந்து ட்ரை பண்ணு, நீ இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணாதானே. கண்டிப்பா போட்டதுக்கு ஒரு 50 பேர்கிட்ட ஏறிருக்காங்கல்ல. ஆமா, கண்டிப்பா ஏறினாங்க. அப்பப்போ லைவ்ல வரும்போது வந்து இவங்களோட ஏன் இந்த ஓன் வாய்ஸ் நான் சொல்றேன்னா, என்னோட ஐடியா அப்படின்ட்டு நிறைய பேர் சந்தேகமா நீங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து குட்டி ஏஞ்சல் போட்டா இப்போ வந்து ஃபேன்ஸ் பேஜ்லாம் நிறைய வந்துருது இல்லையா, ஸோ அதுக்காக வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது குட்டி ஏஞ்சல் சேனலா அப்படின்ட்டு. 2 சேனல் தான் எங்களுக்கு இருக்கு குட்டி ஏஞ்சல் சேனல். ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் வால்பேப்பர்லாம் என்ன வச்சுருக்கோம், அதில் வந்து 200K மேலே இருக்கும், அதுதான் வந்து ஒரிஜினலாக குட்டி ஏஞ்சல் சேனல். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பழைய ஃபோட்டோ ஒன்று ரெட் கலரில் இருக்கும், அதுதான் என்னோட சேனல். இது ரெண்டுமே வந்து இப்போ நான் யூஸ் பேசுகிற சேனல். ஆமாம், இப்போ பேசுகிற சேனல். ஃபேக்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் ஃபேக் இருக்கிறதுனாலே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். அதான் லைவ்லாம் வரும்ல, லைவ்லாம் வரேன், அதில் அது வந்து எல்லாமே லைவ் வரதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் அப்பப்போ இவளோட லைவில் போனால் என்னோட சேனலை பற்றி பேசுவேன், அதில் கொஞ்சம் ஃபாலோ வரும். ஸோ என்றைக்கா இருந்தாலுமே முயற்சி பண்ணால் முன்னேறலாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்பயுமே வந்து உங்களுக்காக தான் மட்டும்தான் நான் வந்து ஒன்றா இப்போ வந்து ஸ்டெப் எடுத்துகிட்டே. ஆனால் ஒரு வீடியோ போடும்போது ஒரு ஃபாலோஸ் ஏறுறீங்க, நான் நோட் பண்ணுவேன். ஒரு ஃபாலோஸ் இப்போ ஒரு வீடியோ நேற்று போட்டேன், அதுவும் லென்த் வீடியோலாம் ஒரு லென்த் வீடியோ ஒன்று போடுறேன், அந்த ஒரே ஒரு ஃபாலோஸ் மட்டும் தான் ஏறுறாங்க. லைவ் வரேன், அந்த லைவ்ல ஒரு ஃபாலோஸ் கூட எனக்கு இது வரைக்கும் ஏறந்தே கிடையாது.
ஆனாலும் பரவாயில்ல, கஷ்டப்படக்கூடாது, நம்ம மனசை தேர்த்திக்கணும். ஓகே, ஆரம்பத்தில் இப்படி தான் இருப்போம், அதே மாதிரி தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்க சேனல்லையுமே நாங்கள் கஷ்டப்பட்டோமே அப்படி தான் இருந்தோம். ஒரு நிமிஷம் நமக்கு எங்கேருந்து தொலை சொல்லுவாங்க, வரமாட்டாங்க, நமக்கு எங்கே ஃபேமிலிஸ் அப்படி. ஆனால் வந்து நிறைய பேர் கமெண்ட்ல எனக்கு ஏஞ்சலை விட குட்டி தான் அதிகமாக பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஆனால் நான் இப்போ அவள்கிட்ட சொல்லுவேன், என்ன என்னை பிடிக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் என்னை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்களா அப்படியே வருத்தப்பட்டிருக்கேன். நான் நேற்றுலாம் சேனலில் காமிச்சிட்டு இருந்தேன் இவங்கிட்ட, எனக்கு ஃபாலோஸ் வரமாட்டாங்க அம்மோ, எனக்கு நம்பி இருக்கு, என்னெல்லாம் யாரும் லைக் பண்ண மாட்டாங்க, என்னை பிடிக்கல, நம்ம 2 பேரையும் ஒன்றா சேர்த்தா தான் பிடிக்குது போல அப்படின்னு நினச்சிட்டுலாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட ஐடியை வந்து இப்போ நான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் வந்து நான் வீடியோஸ் போடுறேன். ஒரு வீடியோ போட்டாவாச்சும் ஒரு ஃபாலோஸ் ஏறுறீங்களா, அந்த ஒரு ஃபாலோஸ் கூட எனக்கு வந்து என்னோட ஃபேமிலிஸ் எனக்கு ஓகே தான், பரவாயில்ல அப்படின்றதுக்காக தான் உங்களுக்காக நான் வந்து ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். ஷார்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து ஷார்ட் வீடியோ போடுவேன். அதை எடுத்து அப்படியே இவங்க யூடியூப் சேனலில் தான் நான் போடுவேன். ஆனால் இப்போ வந்து அது கூட நான் போடுறது இல்லை. டைரெக்டாக புதுசாக இருந்தால் தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போட்டதை எடுத்துகிட்டு போய் அவங்க ஐடியில் போடாதமா இப்போ டைரெக்டாக என்னோட ஐடியிலே போடுறேன், யூடியூப் ஐடியில். ஸோ ஏன்னா புதுசாக இருக்கும் போது தான் நீங்கள் வீடியோ வந்து பார்க்குறீங்க, பழசாக இருந்தால் பார்க்க மாட்டேன்றீங்க. ஓகே, என்னன்னா அவங்க ஐடியிலையும் அதே இருக்குது, நம்ம ஐடியிலையும் அதே இருக்குன்றதுனால அப்படியே குழம்பி போயிடுறீங்க. இதுக்கப்புறம் அப்படி நான் பண்ண மாட்டேன். புதுசாக இதுக்கப்புறம் நான் எடுப்பேன், எனக்குன்னு தனியாக எடுத்து ஒரு வீடியோவும் ஒன்று அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அந்த சேனலை வந்து அப்படியே கண்டுக்காமல் விட்டது வந்து என்னோட தப்பு தான். அந்த தப்பெல்லாம் திருத்தி இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா உங்களுக்காக புதுசாக வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். அதை மாதிரி ஃபோன் வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ நம்ம எதாவது வெளியில் சொல்லிட்டாலே நமக்கு வந்து நடக்காமல் போயிடுது, அது ஒன்று. இல்லைன்னா கேட்சப் பண்ணி வேற ஏதாவது ஆயிடுது, வேற யாராவது கேட்சப் பண்ணிடுறாங்க டக்குன்னு. ஸோ அதனாலே நம்ம இதுக்கப்புறம் நல்லது நடந்தால் கூட நம்ம இதுக்கப்புறம் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். சொல்லாமல் எதா இருந்தாலும் பண்ணணும். ஏன்னா ஃபோன் ப்ராப்ளத்தினால கூட வியூவர்ஸ் நமக்கு போகாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னான். ஏன்னா குவாலிட்டியாக இல்லாமல் எனக்கு வந்து என் டிஸ்பிளே ஃபுல்லாக உடஞ்சிருக்கு இல்லையா, ஸோ குவாலிட்டி இல்லாமல் இருக்குது, அதனால கூட எனக்கு வந்து வியூவர்ஸ் போகாமல் இருக்கலாம். ஷார்ட் வீடியோவில் வியூவர்ஸ் போகாமல் இருக்கலாம், அதுக்காக கூட ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். வீடியோ வந்து மெயினாக குவாலிட்டியாக இருக்கணும் தான் அவளுக்கே நான் ஒரு ஃபோன் எடுத்து கொடுத்தேன். சரி குவாலிட்டியாக வீடியோ போடுவோம் நம்ம ஐடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐடிக்கு இதுக்கப்புறம் நான் வந்து நல்ல நல்ல வீடியோஸ், நல்ல நல்ல ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே நான் போடுவேன். உங்களுக்காக நான் வந்து ஃபோனையும் மாற்றலான்னு இருக்கேன். ஃபோனை மாற்றி உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போடலான்னு இருக்கேன். ஸோ வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணோம். இன்றைக்குமே மெயினாக வந்து எங்கிட்ட வீடியோஸே இல்லை. சரி வீடியோஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம சேனலுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஈவினிங் டைமில் வீடியோ போடுவோம் இல்லையா, நம்ம ஏன் வீடியோ இல்லைன்னு வருத்தம் பண்ணுவோம், நம்ம இதுவே பேசி சொல்லலாம். உங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறேன், எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவே பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் உங்களுக்கு எடுத்தனே. என் சேனலை எப்போ வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்றது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ரொம்ப பழசு இந்த சேனலு, ஆனால் நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் ஒரு டைம் நினைப்பேன் சரி போடலாம், அப்புறம் வந்து இந்த ஐடிக்கு ஃபோக்கஸ் பண்ணனால நான் எல்லாத்தையும் விட்டுருவேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து நல்ல நல்ல வீடியோஸ் போட போகிறேன். எனக்கு வந்து நீங்கள் தினமும் சப்போர்ட் பண்ணணும். மெயினாக வந்து ஃபாலோவர்ஸ் ஏறணும், அதுக்கான சப்போர்ட் எடுக்கணும். ஏஞ்சலை பிடிச்சவங்க என்ன பிடிக்கலன்ற மாதிரிலாம் பேசுறீங்க. நீங்கள் 2 பேருக்கும் அதில் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இது வந்து எனக்கு தனி அவளுக்கு தனியெல்லாம் கிடையாது, ரெண்டுமே எங்களோட ஐடி தான். ஸோ நான் வந்து பேரு கூட குக்கிங் தான் வைக்கலாம்னு சொன்னேன். அவள் தான் சொன்னால் நம்ம வந்து குக்கிங் சேனலாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் கூட எனக்கு மாற்றி கொடுத்தா. அதில் பார்த்தா குட்டி ஏஞ்சல் தான் இருக்கும். இதுலேயும் குட்டி ஏஞ்சல்னு வச்சா நல்லா இருக்காது, நம்ம வந்து அதிகமாக குக்கிங் தானே பண்ணுறோம், அப்போ நமக்கு வந்து அந்த பேர் அந்த சேனலில் வந்து குக்கிங் ஃபேமிலிஸ்னு வை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து குக்கிங்காக போடுற வீடியோஸ்லாம் நம்ம எடுத்து போடலாம், நீ பேர்லாம் மாற்ற வேணாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் ஒரு டைம் நான் கேட்டிருக்கேன், இந்த பேரால் கூட எனக்கு ஃபாலோவர்ஸ் ஏறாமல் இருக்கலாம், ஸோ அதனால கூட அப்படி ஆகலாம். நான் வந்து குட்டின்னு வச்சுக்கிட்டா, குட்டின்னு வச்சா எல்லாத்துக்கும் தெரியும்ல, இதில் வந்து பேர் வேற மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்களான்னு நினச்சி அவள்கிட்ட நான் சொல்லுவேன். அப்படிலாம் இல்லாமோ நம்ம வந்து சேனலை ஒரு நேம் வச்சு ஓப்பன் பண்ணால் அந்த நேமோட நமக்கு ஃபாலோ பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா பேர்லாம். ஸோ நான் மறுபடியுமே இந்த சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சி தான் ஓப்பனாக இருக்கிறதுல வந்து ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது நீங்கள் தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போகணும். எனக்கு வீடியோ போடவே ஒரு டைம் தான் வருத்தமாக இருக்கும், இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் வந்து வீடியோ போடுறேன். இது வந்து ஃபேக்லாம் கிடையாது, என்னோட ஐடி தான். ஸோ நாங்கள் 2 பேருமே இதில் வீடியோ போட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு அந்த சேனல் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணும். ஓகே, நான் இதை பேசுகிறது தான் இன்றைக்கி வந்தேன். இதுக்கப்புறம் தரமான வீடியோஸ்லாம் நான் தினமும் எடுப்பேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க என்னோட யூடியூப் சேனல் KA குக்கிங் ஃபேமிலிஸ். ஓகேவா, அடுத்து வந்து குட்டி ஏஞ்சல், இது ரெண்டுமே எங்களோட ஒரிஜினல் சேனல் தான். இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா குட்டி ஏஞ்சல் தான். ஸோ எந்த மட்டும் தனியாக ஐடி இருக்குது இன்ஸ்டாகிராமில், குட்டி ஏஞ்சல் 143 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஐடி. ஸோ இதுதான் எங்களது ஒரிஜினல்.